ராஜி எழுந்திருப்பா, சண்டே கிளாஸ்க்கு டைம் ஆகுதுல. ஐயோ உங்களுக்கு என்னமா வேணும்? இந்த சண்டே தான் என்னால ஒழுங்கா தூங்க முடியும். ஸ்கூலுக்கு போனா அங்க நோய் நோய் டீச்சர்ஸ் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தா நீங்க என்னமா இப்படி தலை வலி குடுக்குறீங்க? அப்படியா? அப்ப ஏசப்பா வரும்போது சாரி லார்ட், நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியா? டேய் ராஜே, நீ இதே மாதிரி தூங்கினே இந்த ஏசப்போட வரைக்கே வந்துட்டு போயிடும்டா. ஐயோ தூக்கம் வர போச்சு. டேய் ராஜ், நானே சண்டே கிளாஸ் கலந்தேன், நீ இன்னும் கடவுளையா? சரிக்கா, நீ போனா அப்படியே பின்னாடியே வா. எல்லாம் சண்டே ஆனாலும் நமக்கு ஒரே பிரச்சனை, சண்டே கிளாஸ் போறது. ஏன் இந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க? பசங்க எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போறாங்க, ஆனா இந்த நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும். சார் ஒரே டார்ச்சரா இருக்குது. டேய் ராஜே, டேய் சாமே, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். என்ன உங்க அம்மா உன்னை சிட்டாவோட இருக்கிறாங்க? ஏய் அதெல்லாம் தட்டி விட்டாச்சு, நான் ஜாலியா இருக்கேன். அதெல்லாம் தட்டி விடு, எப்பவுமே நம்ம தான் ரைட்டா இருக்கணும். அப்படியே சரிவா. ஸ்கூல்ல கண்டா பெரிய சிக்கமே தமிழ் மிஸ் வந்து அசைன்மெண்ட் அது இதுன்னு கொடுக்குது. ஆமாண்டா டே, சின்ன பசங்கள்ட்ட ஒரு ஈவியா இருக்கும், எதுவுமே இல்லடா அதுக்கு. சார் செம்ம அடி அடிக்குது. அன்னைக்கு வேற எதுவும் ஹோம்ஒர்க் பிடிக்காம போயிட்டு போல இருக்குது. காதை பூச்சி தரத்தனி இது போதுடா எக்ஸாம் ரூமுக்கு. அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க்லாம் அதிகமா தருதுடா, எப்படா எழுதுவாங்க? எல்லாம் கையே வீங்கிடுதுடா எழுதி. தட்டி விட்டுணும். நிறைய அசைன்மெண்ட்லாம் தந்துக்கிறாங்க, எப்படி முடிவு பண்ணே தெரியல. எப்படியா இருந்தாலும் நீ நைட்டு முடிச்சிடணும்டா, இல்லைன்னா நாளைக்கு மாடு அடிதான் நமக்கு. ஆமாண்டா, நீ எப்படியாச்சும் முடிச்சிடணும். சரி, சண்டே கிளாஸ் எல்லாம் தட்டி விடு. நீங்க ஒன்னா சண்டே கிளாஸ கட் அடிச்சு பீச்சுக்கு போய் கிரிக்கெட் விளாடலாம் வா. கிரிக்கெட்டா? ஐயோ, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பெரிய சிக்கம் ஆயிடுமாடா. உங்க அம்மா எல்லாம் தட்டி விடுறா, இன்னைக்கு ஒரு நாள் தான் டைட்டா இருக்கணும் அப்படியே. சரி, நீ ஒரு நாள் தானே, போயிட்டு டைட்டா போயிட்டு வெயிட்டா வந்துடலாம் வா. ஐயோ சாமி, பெரிய சிக்கோண்டா. எங்க ஏரியா தீப்பொறி வேற வந்துச்சு, எங்க அம்மா கிட்ட பாத்துச்சுன்னா கொளுத்தி போட்டுருண்டா. எல்லாம் தட்டி விடுற, நம்ம அடிக்காத வாடியா, வா பாத்துக்கலாம். டேய் ராஜி, இன்னும் மாட சண்டே ஸ்கூல் போகாதீங்க இருக்கிற வேலையே கிடையாது, என்னையே நோட்ட விட்டுருங்க மேடம். ஆமா ஆண்டி, நான் என் மனசுலயே போயிட்டேன், போக தெரியும், நீங்க முதல்ல போங்க விடுங்க. ஆண்டி பாத்து போங்க, போற வழியில வண்டி ஆக்சிடென்ட் அவ்வளவுதான், அங்குதான் டென்ஷன் ஆவாரு. சரிடா சரி, எனக்கு அதெல்லாம் போத்துட்டு நீ போடா. ஏ ராஜே, நல்லா சரியான மேட்ச். இந்த வாட்டி நம்ம டீம் ஆப்பனன்ட் கதையில விட்டோம். ஆப்பனன்ட் டீம்ல மரண்டாண்டா. ஆமாண்டா, நம்ம டீம்ல இருக்கிற பவர் எவனாலே எடுத்துன்னு வர முடியாது. நம்ம டீம் கோஆர்டினேஷன் இருந்ததுனால தான் இந்த வாட்டி ஜெயிச்சோம். அடுத்த வாட்டியும் வரும்போது நம்ம அவங்கள ஜெயிச்சா வரும்டா. ஆமாண்டா, அடுத்த வாட்டி வர சொல்ல நம்ம தாண்டா ஜெயிக்கிறோம். ஏ பாத்துடா, வண்டிலாம் வருது, என்னாச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு. பாத்துடா, பேர் சொன்னல கேப்லா போடான்ட்டு, வண்டிலாம் வருதுன்னு சொன்னேன், நாடா நீ இப்படி பண்ணிட்டேன். ஏ சாமி, ஜஸ்ட் மிஸ்ஸரா, ஒரு செகண்டுக்கு முன்னாடி போயிருந்தேன்னா அச்சு தூக்கிட்டு இருப்பான்டா என்ன. ராஜி, கடவுளோட வழியில் நடக்கணும்பா, அதுதான் பாதுகாப்பு. ஐயோ, இந்த பள்ளி எங்க போனானே தெரியலையே. காலையில இருந்து வீட்டுக்கும் வரல, நமக்கு சாப்பாடுக்கும் வரல. ஏசப்பா, என் பிள்ளை ஏசப்பா சின்ன வயசுல செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நீங்க மனசுறீங்க ஏசப்பா. ஏசப்பா, என் பிள்ளை ஏசப்பா பத்திரமா வீட்டுக்கு மட்டும் வந்துட்டா போதும் ஏசப்பா. ராஜி, காலையில இருந்து எங்கடா போன? நான் எங்கெல்லாம் தேட தெரியுமா? அவங்க பேச்சும் கீழ்படியாம, எஸ்பா பேச்சும் கீழ்படியாம, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் பிடிச்சது. ஆனா அந்த இடத்துல எனக்கு பெரிய விபத்துல இருந்து ஏசப்பா என்னை காப்பாத்தினாங்க. ஏசப்பா, என் பையனை இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து பாதுகாத்தீங்க ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ராஜி, நம்ம கடவுள் ரொம்ப நல்லவருப்பா, அவர் தான் உன்னை காப்பாத்தி நல்ல வெள்ள கூப்பிட்டு வந்திருக்காரு. சூத்ரம் சூத்ரம் சூத்ராயா சூத்ரம். வாங்கயா உட்காருங்கய்யா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி பாருங்க? தேங்க்ஸ். என்னங்கய்யா?
ஐயா இன்னைக்கு நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நானே உங்களை இன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு இருந்தேன் ஐயா. ஏமா என்னாச்சு? இன்னைக்கு ராஜி சண்டே கிளாஸ்க்கு வராம கிரிக்கெட் ஆட போயிட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை. என் பேச்ச கீழ்ப்படியாம போயிட்டான் ஐயா. ஏசப்பா மட்டும்தான் அவன் அந்த விபத்துல இருந்து பாதுகாத்து. விபத்தா? என்னமா ஆச்சு? இன்னைக்கு அவன் கிரிக்கெட் ஆடிட்டு வரும்போது ஒரு பெரிய விபத்து ஆயிடுச்சு ஐயா. ராஜி ஏன் இப்படி பண்ண? நீ பாரு, கிரிக்கெட் விளையாட போனதால இப்படி ஆச்சு. ஒழுங்கா சண்டே கிளாஸ் வந்திருக்கலாம்ல. அம்மா அப்பா பேச்சு இனிமே கீழ்ப்படிங்க சரியா? எபேசியர் 6:1 கூட வசனம் என்ன சொல்லிருக்கு? பிள்ளைகளே பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்கள், இது நியாயம்னு சொல்லி இருக்குல்ல. நீ எதுக்கு இப்படி அம்மா அப்பா பேச்ச கீழ்ப்படியாம போற? இதுதான் தப்பு சரியா? இனிமே அம்மா அப்பா பேச்ச கேட்கணும். அதுதான் ஏசப்பாக்கும் பிடிக்கும் சரியா? ஏசப்பாப்பா தான் இன்னும் ஒண்ணு நல்லா பாத்துக்காரு. ஏசப்பாக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் ராஜி. அதனால நீ இனிமே சண்டே கிளாஸ் தான் டெய்லி வரணும். அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா பேச்சு நல்லா கேட்கணும். ஏசப்பா இனிமே தான் நல்லா பாத்துக்காரு. இனிமே நீ அம்மா அப்பா பேச்சு கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது சரியா? ஓகேங்க. அப்பா அம்மா சொல்றதுலாம் நமக்கு ஒரு கண்ட்ரோல்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஒரு கேரு. அவங்க சொல்றதெல்லாம் ஒரு சிலது கசப்பா இருக்கும். ஆனா அதெல்லாம் நமக்கு ஒரு பிளஸ்ஸிங். இனிமேட்டாச்சும் நம்ம அப்பா அம்மா சொல்றத கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஏசப்பாக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். நான் பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. இனிமேட்டாச்சும் டெய்லி ரெகுலரா சர்ச்சுக்கும் சண்டே கிளாஸுக்கும் போயிடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கும்.